திருவண்ணாமலையில் சிலிண்டர் தட்டுப்பாட்டு காரணமாக இலவச லட்டு பிரசாதம் நிறுத்தப்பட்ட அண்மை நிகழ்வை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். வணிக பயன்பாடு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக லட்டு தயாரிப்பு நிறுத்தப்பட்டிருப்பதாக தற்போது கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். விற்பனைக்காக தயார் செய்யப்படும் லட்டு, முறுக்கு மற்றும் அதிரசம், எள்ளுவடை ஏற்கனவே விற்பனையானது நிறுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயகுமார் திருவண்ணாமலையிலிருந்து. வணக்கம் விஜயகுமார். தற்போது சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இலவச லட்டு பிரசாதம் நிறுத்தப்பட்ட நிகழ்வு குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் சூர்யா. நிச்சயமாக பஞ்சமத தலங்களில் அக்னிஸ்தலம் அருணாச்சல கோவிலில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பௌர்ணமி உள்ளிட்ட நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் வந்து அண்ணாமலை. இந்நிலையில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் ஒரு காரணமாக நாடு முழுவதும் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விற்பனை மிகவும் குறைக்கப்பட்டு மருத்துவமனை உள்ளிட்ட அத்தியாவசியங்களுக்கு மட்டுமே விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் மட்டும் ஒரு குடும்பத்திற்கு 21 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு சிலிண்டர் என விநியோகம் செய்யப்படும் என நிர்வாகம் அறிவித்துள்ளது. வணிக பயன்பாடு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக திருவண்ணாமலை மாநகரில் ஏற்கனவே சிறு குறு உணவகங்கள் மற்றும் மெஸ் போன்ற உணவகங்கள் மூடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பொறுத்தவரை பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் இலவச லட்டு பிரசாதம் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. அது மட்டுமின்றி வருகின்ற பக்தர்களுக்கு முறுக்கு, எள்ளுவடை, அதிரசம், லட்டு உள்ளிட்டவைகள் 50 ரூபாய்க்கு பாக்கெட் என விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் புளிசாதம் மற்றும் சர்க்கரை பொங்கல் போன்றவை 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வணிக பயன்பாடு சிலிண்டர் கிடைக்காததால் கடந்த சில நாட்களாக எண்ணெயில் தயார் செய்து விற்பனை செய்யப்படக்கூடிய பிரசாதங்கள், முறுக்கு, எள்ளடை, லட்டு, அதிரசம் போன்ற உணவை முற்றிலும் விற்பனை நிறுத்தப்பட்டுள்ளது. புளிசாதம் மற்றும் சர்க்கரை பொங்கல் உள்ளிட்டவை மட்டும் விற்பனைக்காக விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. பக்தர்களுக்கு இலவசமாக வழங்கக்கூடிய லட்டு பிரசாதம் கடந்த 2 தினங்களாகவே நிறுத்தப்பட்டுள்ளது. அருணாச்சலேஸ்வரர் கோவில் கடந்த 3 ஆண்டுகளாக சாமி தரிசனம் முடித்து திருமஞ்சனம் கோபுரம் வழியாக வெளியே செல்லக்கூடிய பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டு வந்தது. வணிக பயன்பாட்டுக்கு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக முற்றிலும் சிலிண்டர்கள் ஏதும் கோவில் நிர்வாகத்திற்கு கேஸ் ஏஜென்சி வழங்கப்படாததால் முன்பதிவு செய்யப்பட முடியாததால் 2 நாட்களுக்கு இலவச லட்டு பிரசாதம் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. கோயிலுக்கு தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் இலவச லட்டு பிரசாதம் நிறுத்தப்பட்டதால் அதிர்ச்சியும் மற்றும் அடைந்துள்ளனர். ஆகவே வருகின்ற பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் இலவசமாக விநியோகம் செய்யப்படக்கூடிய லட்டு பிரசாதத்தை எந்தவித தடையும் இன்றி வழங்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்தனர். திருவண்ணாமலையில் இலவச லட்டு பிரசாதம் நிறுத்தம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜயகுமார்.